கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். எல்லாரும் நம்முடைய வேதாகமத்தை திறந்து சங்கீதம் 89 28வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். 89 28 வாசிக்கலாமா? என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அல்லேலூயா! ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதத்தில் தாவீதை குறித்து ஆண்டவர் என்னெல்லாம் திட்டம் வைத்திருந்தார் என்பதை இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்க அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். யாருக்காக? தாவீதுக்காக. எப்படி நமக்கு தெரியும்? 3ஆம் வசனத்தை பாருங்கள். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி அப்படின்னு நம்ம இங்க வாசிக்கிறோம். அதனால இந்த வார்த்தைகள் யாரை பற்றியது சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், தாவீதை பற்றியது. இப்ப தாவீதுக்கு ஆண்டவர் எதை வாக்கு பண்ணினார், எதை உடன்படிக்கை பண்ணினார், அவனுக்காக என்னென்னலாம் செய்வார் அப்படிங்கிறது இந்த முழு சங்கீதத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு என்ன செய்வார், அவன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வார், அவனுடைய சந்ததியை குறித்து, அவனுடைய தலைமுறையை குறித்து அவருடைய திட்டம் என்ன என்கிற இந்த விவரங்கள் எல்லாம் இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் 2 விஷயங்களை சொல்லுகிறார். ஒன்று, என் கிருபையை அவனுக்காக என்றென்றைக்கும் நான் காப்பேன். ஆமாவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். கிருபையை நாம் காத்து கொள்வது வேறு. ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையை, ஆண்டவர் தந்திருக்கிற வரங்களை, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அனுக்கிரகத்தை நாம காத்துக்கொள்வது வேறு. ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை அவர் முடிவெடுக்கிறார். தாவீதுக்கு நான் கிருபை கொடுத்திருக்கிறேன், இந்த கிருபையை நான் காக்க போகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு நான் கொடுத்திருக்கிற கிருபையை நான் காத்து கொள்ளுவேன், நான் காத்து கொள்ளுவேன். கர்த்தருக்கு மகிமை. நீங்க தாவீதுடைய சரித்திரத்தை எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ, ஒன்று அவன் அந்த கிருபையை நினைவு கூறுவான், இல்லாட்டா கர்த்தர் சொல்லும் போது ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துவார். தாவீதுக்கு நான் இந்த கிருபையை தந்திருக்கிறேன். தாவீதுக்கு கொடுத்த கிருபை. இப்ப உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதுல 3ஆம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீங்கன்னா அங்கே சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. நிச்சயமான கிருபைங்கிறது என்ன? உறுதிப்படுத்தப்பட்ட கிருபை, தீர்மானிக்கப்பட்ட கிருபை, என்றென்றைக்கும் மாறாத கிருபை. அதுதான் அவருடைய அர்த்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை தான் அவனுக்கு கொடுத்தார். சரிதானா? அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொடுத்த இந்த கிருபையை நான் அவனுக்காக என்றென்றைக்கும் காப்பேன். அவன் வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தின் வழியா போனாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியா போனாலும், அவன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மனிதர்கள் வந்தாலும் இந்த கிருபையை நான் பாதுகாப்பேன், என்றென்றைக்கும் நான் காப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த கிருபை அவனை விட்டு நான் விளக்க மாட்டேன். ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை ஆமென் தாவீதுக்காக சொல்லுகிறான்? தாவீதுக்கு முன்பு ஒரு மனுஷன் இருந்தான். தாவீதுக்கு முன்பு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் சவுல்.
அப்படிதானா? அவன் பேர் சவுல். இந்த சவுல் ஆண்டவருடைய திட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட மனுஷனா? இல்லை இல்லை, ஜனங்களுடைய தெரிந்தெடுப்புக்காக கொடுக்கப்பட்டவன். ஜனங்களுடைய தெரிந்தெடுப்பு, ஜனங்களுடைய விருப்பத்துக்காக கொடுக்கப்பட்டவன். ஆண்டவருடைய மனசுல இருந்தது என்ன தெரியுமா? ராஜாக்கள் யூதா கோத்திரத்திலிருந்து தான் எழும்பணும். யூதா கோத்திரத்திலிருந்து தான் எழும்பணும். ஏன்னா யூதா கோத்திரம் தான் ராஜ கோத்திரம். பிலேயாமை வைத்து பேச வைக்கிறார் ஆண்டவர். சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு விலகுவது இல்லை. செங்கோல்னா ஆளுகை செய்கிற, அப்படிதானா, அதிகாரம் உள்ள கோல். இப்ப சவுல் ஆண்டவருடைய மனதில் இருந்த ஆள் கிடையாது. இப்ப ஜனங்க கட்டாயம் பண்ணி கேட்டாங்க. அதான் நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன், ஆண்டவரே நமக்கு மனப்பூர்வமா தர்றதுக்கும் நாம கட்டாயம் பண்ணி அவர்கிட்ட கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில மனப்பூர்வமா நமக்கு தரணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. மனப்பூர்வமா ஆண்டவர் நமக்கு தரணும். அதே நேரத்துல கட்டாயம் பண்ணி அவரை பிடிவாதத்தோடு, பைபிள் அப்படி நிறைய நடந்துச்சு, பிடிவாதம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. ஆனா முடிவு நல்லா இல்லை. ஆனா தாவீதை பற்றி சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் மனதுக்கு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். அதுதான் அவனை குறித்து அவர் வைத்திருந்த ஸ்தோத்திரம், அவர் கொடுத்த சாட்சி, அவர் வைத்திருந்த நம்பிக்கை. உங்க வாழ்க்கையில நீங்க அப்படித்தான் விரும்பணும். ஆண்டவரே, எனக்கு 1000 ஆசைகள் இருக்கு, என் ஆசையை உங்கள்கிட்ட ஜஸ்ட் தெரியப்படுத்துறேன். ஆமாவா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு சொல்லுங்க, எஸ், தெரியப்படுத்துங்க. அவரை அலட்டாதுங்க, அவரை பிடிவாதம் பண்ணாதுங்க. புரியுதா நான் சொல்றது? இப்படிதான் பிடிவாதம் பண்ணி இறைச்சி வேணும்னு கேட்டாங்க. என்னாகம 11ஆம் அதிகாரத்துல கிடைச்சதா இல்லையா? இறைச்சி வந்துச்சு. சாப்பிட்டானா இல்லையா? பற்களின் நடுவே இருந்துச்சு, தொண்டைக்கு கூட போகலது. பற்களின் நடுவே இருக்கும் போதே வாதை உண்டாகி நிறைய பேர் செத்து போனாங்க. இப்ப நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எதையும் நீர் ஆமென் எங்கள் மேல் பிரியம் வைத்து தரணும், எதையும். அதான் பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது ரொம்ப தெளிவாக எழுதுறார். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எனக்கு 1000 ஆசை இருக்கு, 1000 ஆசை இருக்கு. என் எதிர்காலத்தை குறிச்சு, என் படிப்பை குறிச்சு, ஸ்தோத்திரம், என்னுடைய வேலையை குறித்து, இப்படி என் பிள்ளைகளுக்காக எடுக்கிற முடிவுகளை குறித்து 1000 விருப்பங்கள் இருக்கு. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய யோசனை என் குடும்பத்துல நிலை நிற்கட்டும், உங்க யோசனை என் குடும்பத்துல ஆமென் ஸ்தோத்திரம் நிலைத்திருக்கட்டும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்ப பாருங்க, இந்த சவுல் 40 வருஷம் சிங்காசனம் அவன் கையில் இருந்தது. 40 வருஷம் ராஜாவா இருந்தான். புரியுதா உங்களுக்கு? ராஜ்யபாரம் இருந்தது, சிங்காசனம் இருந்தது. இன்னும் சொல்றேன், சில வெற்றி சரித்திரங்கள் இருந்துச்சு. கோலியாத் என்கிற பெரிய ராட்சசன் இந்த சவுல் ராஜாவா இருக்கும்போதுதான் சாகடிக்கப்பட்டான். கொன்றது தாவீது, அது வேற கணக்கு. ஆனா அந்த பேர் புகழம் யாருக்கு தான் வந்திருக்கும்? ஆமா ஆமா ஆமா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? வெற்றி சரித்திரம் இருந்துச்சு, சொல்லிக் கொள்வதற்கு நிறைய சாதனைகள் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சொன்னார், ஸ்தோத்திரம், உனக்கு முன் இருந்தவனை விட்டு கிருபையை நான் விலக்கிட்டேன். சிங்காசனம் இருந்தும் கிருபை இல்லாட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நல்ல வேலை இருந்து, நல்ல வருமானம் இருந்து, நிறைய மனிதர்கள் நம்மோடு கூட இருந்து கிருபை இல்லாட்டா ஒன்றும் பண்ண முடியாது.
வெற்றிகள் இருந்து, சாதனைகள் இருந்து, கிருபைகள் இல்லாட்டா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது நம்ம வாழ்க்கையில அத்தனை நஷ்டம், அத்தனை நஷ்டம். அதனாலதான் அந்த கிருபையை நம்ம பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று ஸ்தோத்திரம் எவரே நிறுவக்காரன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த கிருபையை பற்றி கொண்டிருந்த. இழந்துட்டான். 40 வருஷம் ஆட்சி செய்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற ஃபாஸ்டிங் பிரேயர்ல கிருபை இழந்தவனுடைய அடையாளம் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். கர்த்தருக்கு மகிமை. ஒரு மனுஷன் கிருபை இழந்துட்டான்னா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் பேச்சு எப்படி இருக்கும், அவன் எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை. அப்போ கிருபை இழந்துட்டான். கிருபை இழந்துட்டான். கிருபை இழந்ததுனால ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த ராஜ்ய பாரத்தை அவன் கையிலிருந்து பிடுங்கி தாவீதின் கையில கொடுத்தான். கிருபை இழந்ததுனால அசுத்த ஆவி அவனுக்குள் வந்தது. தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி என்று வாசிக்கிறோம். புரிஞ்சுக்கிடுங்க, ஏன் தாவீத கிருபையினால் ஆண்டவர் ஏன் சூழ்ந்து கொள்ளுகிறார் அப்படின்னா, சவுல் பட்ட அத்தனை கஷ்டங்களையும் அவன் அடைந்த அத்தனை தோல்விகளையும் தாவீது பார்த்தான். தாவீது பார்த்தான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் கர்த்தர் சொல்றார், இந்த கிருபையை நான் காப்பேன், என்றென்றைக்கும் காப்பேன், என்றென்றைக்கு நான் காப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? சொல்லிட்டு இந்த வசனத்தின் அடுத்த பகுதி, அதைத்தான் உங்களுக்கு நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தின் அடுத்த பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் உடன்படிக்கை அவனுக்காக, சொல்லுங்க சத்தமா, உறுதிப்படுத்தப்படும். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உறுதிப்படுத்தப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உறுதிப்படுத்தப்படும்னா பாதுகாக்கப்படும், பத்திரப்படுத்தப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த உடன்படிக்கையை எந்த மனுஷனும் அழித்து போட முடியாது. அந்த உடன்படிக்கையை எந்த மனுஷனும் முறித்து போட முடியாது. அந்த உடன்படிக்கையை எந்த மனுஷனோ அல்லது வருகிற சூழ்நிலைகளோ, சத்துருக்களோ, பிசாசோ எந்த சேதத்தையும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த உடன்படிக்கை அவனுக்காக பத்திரப்படுத்தப்படும், பாதுகாக்கப்படும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதைத்தான் சொல்லுகிறான், உறுதிப்படுத்தப்படும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாதுகாக்கப்படும். பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுவை பார்த்து, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். 2 தீமோத்தேயு 1:11 எழுதப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். சொல்லிட்டு சொல்றாரு, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் பரியந்தம் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அந்நாள் பரியந்தம்னா நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற அந்த நாள் வரைக்கும் அவரிடத்துல நான் ஒப்புவித்ததை, அவர் எனக்கு ஒப்புவித்ததை, அல்லேலூயா, அவர் என்னோடு பண்ணின உடன்படிக்கை, நான் அவரோடு செய்த பொருத்தனை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்நாள் பரியந்தம் அவர் காத்து கொள்ளுவார். இந்த பூமியில 1000 சவால்கள் வரலாம் என் வாழ்க்கையில. இந்த பூமியில 1000 எதிர்ப்புகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், என் குடும்பத்துல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில. ஸ்தோத்திரம். புரியுதா? ஆனா தேவன் என்னோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை பத்திரப்படுத்திக்கிடுவார். கிருபையை மாத்திரம் காக்கிறது அல்ல, என்னோடு செய்த உடன்படிக்கையையும் அவர் பத்திரமாய் வைத்துக் கொள்ளுவார். என் குடும்பத்தோட சூழ்நிலை ஏற்ற இறக்கமா இருக்கலாம், என் தனிப்பட்ட ஜீவியம் ஒரே அளவா இல்லாம இருக்கும். அப்படிதானா? கொஞ்சம் உயர்கிறேன், 10 அடி கீழே விழுறேன், திரும்ப எழும்ப போராடுறேன், திரும்பவும் சறுக்கல். இது என் வாழ்க்கை நிலை. என் வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, அவர் அதை பத்திரமாய் வைத்துக் கொள்ளுவார். ஒருவனையும் தொடவிட மாட்டார்,
ஒருவனாலும் எந்த சேதத்தையும் விடுவதற்கு கடவுள் ஒரு காலமும் விட மாட்டார். நீங்க அதை நம்பணும். உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் என்னென்னலாம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரோ அந்த வாக்கு உண்மையானது. அந்த வாக்கை குலைத்து போடுவதற்கு இந்த உலகத்துல ஒரு வல்லமையும் கிடையாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் சொன்னது உண்டு, உங்க பிள்ளைகளை குறித்து சொன்னது உண்டு, உங்க குடும்பத்தை குறித்து சொன்னது உண்டு. அவர் என்ன சொன்னாரோ அது நடக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது நடக்கும், அது நிறைவேறும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் நிறைவேறும். அப்படிதான் தீர்க்கதரிசி சொன்னான். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கிறேன். உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னா இதுக்கு வேற என்னெல்லாம் அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு பைபிள்ல அப்படின்னா, இந்த வார்த்தைக்கு வேதம் 3 அர்த்தங்களை கொடுக்கிறது. உறுதிப்படுத்தப்படுதல் என்பது என்ன? நான் உங்களுக்கு வெளிப்படையான ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டேன். காக்கப்படும், பத்திரப்படுத்தப்படும் என்று நான் சொன்னாலும் இந்த வார்த்தை சொல்லுகிற 3 அர்த்தங்களை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்லி சரியான நேரத்தில் உங்களை அனுப்ப நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருக்கு மகிமை. 11ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். இப்ப நீங்க வாசிங்க. அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாது. போதும், நிறைய இருக்குது விஷயம். இந்த ஒரு வார்த்தையை உங்க மனசுல வைக்க விரும்புகிறேன். நான் ஒரு நோக்கத்திற்காக என் வார்த்தையை இந்த பூமிக்கு அனுப்புகிறேன். ஒரு பெரிய திட்டத்தோடு அனுப்புகிறேன். நான் அனுப்புகிற இந்த வார்த்தை என்ன நோக்கத்திற்காக இதை நான் அனுப்புகிறேனோ அது அந்த வேலையை முடிக்காம வெறுமையாய் என்னிடத்துல வராது. இன்னொரு வார்த்தையில சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். இந்த வசனத்தின் அடிப்படையில் வைத்து சொல்லுகிறேன், அது தோற்று போவது இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தோற்று போவதில்லை. ஆண்டவருடைய திட்டத்துல ஒரு ஃபெயிலியரை யாரும் உண்டாக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிற வார்த்தைகள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், உங்களோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை ஒரு காலமும் தோற்று போவது இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை தோற்கடிப்பதற்கு பிசாசு போராடிட்டே இருக்கிறான். கவனிங்க, பிசாசு போராடிட்டே இருக்கிறான். அதை தோற்க பண்ணுவதற்கு 2 யுக்திகளை கையாளுறான். ஒண்ணு, பிறரை எழுப்புகிறான், சில மனிதர்களை எழுப்புகிறான். நம்ம மேல இருக்கிற தேவ திட்டத்தை குலைத்து போடுவதற்கு, நம்மை குறித்து ஆண்டவர் சொன்னதை ஆமேன் அதை தடுத்து போடுவதற்கு. சத்துருக்களாய் மாறி போன மனிதர்கள் உண்டு, சத்துருக்களாய் மாறி போன உறவினர்கள் உண்டு, சத்துருக்களாய் மாறி போன சிநேகிதர்கள் உண்டு நமக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு, பிறரை வைத்து கெடுக்கிறான். இன்னொன்னு சொல்றேன், நம்ம வச்சே நம்மளை கெடுக்க பார்ப்பான். 2த்துக்குமே நான் உதாரணத்தை சொல்லுகிறேன். நம்மை கொண்டு எப்படி நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை பிசாசு கெடுக்க முடியும்? நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். நமக்கென்று தேவன் தீர்மானித்ததை யாரும் என்ன செய்ய முடியாது, ஆமே அதை குலைச்சு போட முடியாது. ஆனா நாம நினைச்ச குலைச்சு போட்டுடலாம். உங்களுக்கு புரியுதா? இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றேன். ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கினார், மனுஷன் இன்னும் உண்டாக்கல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், மனுஷன் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்க பட்டியல் போடுகிறார். அங்க ஆண்டவர் பட்டியல் போடுகிறார். 28ஆம் வசனத்தை போடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த வசனம், அவர்களை நோக்கி பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள்,
பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டு கொள்ளுங்கள். அர்த்தம் என்ன? நான் தான் உண்டாக்கினேன், நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினேன். நானே உண்டாக்கி இருந்தாலும் நான் ஒதுங்கிடுறேன். இனி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் குறித்து முடிவெடுக்க வேண்டியது யாரு? மனுஷன். மனுஷன். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் ஸ்தோத்திரம் உங்களுக்கு தர்றேன், நீங்க ஆண்டு கொள்ளுங்க என்று சொன்ன போது நல்லா கவனிங்க. ஏற்கனவே பிசாசு மேல தூதனாய் இருக்கும் போது ஒரு ஆளுகையை விரும்பிதான் கீழே தள்ளிவிடப்பட்டான், அதிகாரத்தை விரும்பிதான் தள்ளிவிடப்பட்டான். இப்ப தனக்கு கிடைக்காத அதிகாரம் யாருக்கு போக போகுது சொல்லுங்க பார்க்கலாம். புரியுது தானே நான் சொல்றது? உங்களுக்கு நல்ல பதில் சொல்றீங்க. நீங்க இப்படியே வாங்க, நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தனக்கு கிடைக்காத அதிகாரம் மனுஷனுக்கு போக போகுது. இப்போ இந்த அதிகாரத்தை கொடுக்கிறது யாருங்க? சொல்லுங்க சத்தமா. கர்த்தர், ஆண்டவர், என்ன வேணாலும் சொல்லலாம் நீங்க. ஸ்தோத்திரம். சரியா? இந்த அதிகாரத்தை கொடுக்க போறது கர்த்தர். இப்போ அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க போகும்போது பிசாசு போய் ஆண்டவருடைய கையை பிடிக்க முடியுமா? ஏன் ஆண்டவரை கொடுத்தீங்கன்னு கொடுக்க முடியாது. ஆண்டவரை தடுக்கவும் முடியாது, ஆனா தடுத்தும் ஆக வேண்டும். இப்ப என்ன பண்ண சொல்றது புரியுதா? தடுக்க முடியாது, ஆனா தடுத்தே ஆகணும். இந்த உரிமைகள், இந்த பூமியின் மேல இருக்கிற அதிகாரம் மனுஷனுக்கு என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. இப்ப பிசாசு வேற ஒரு யுக்தியை கையாளுகிறான். நாம் போய் சர்வ வல்லமையுள்ள தெய்வத்துக்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா வேணா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா ஸ்தோத்திரம், இப்போ ஆதாமும் ஏவாளும் ஒரு பிரச்சனை இல்லை, அப்படிதானே? பெர்ஃபெக்டா இருக்காங்க, தேவனுடைய பூரணத்துவத்தோடு இருக்கிறாங்க. இப்ப பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்துறான், கொஞ்சம் கொஞ்சமாய் ஏவாள் இடத்துல பேசுகிறான். நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே ஏவாள் விழுந்திருக்க மாட்டான், அப்படிதானா? ஒரே முயற்சியில விழுந்திருப்பாளா? இல்ல 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 இல்ல, காலங்களாயிருக்கும். அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை எப்படியெல்லாம் பில்டப் கொடுக்க முடியுமோ கொடுத்திருப்பான். ஆமாதானா? ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் உயர்த்தி சொல்ல முடியுமோ சொல்லியிருப்பான். இப்போ ஆண்டவரை தடுக்க முடியாது, ஆனால் இவர்களை கீழ்ப்படியாதவர்களாகவும் குற்றவாளிகளாகவும் பாவிகளாகவும் மாற்ற உனக்கு முடியும். ஈஸியா பேசி ரொம்ப ரொம்ப அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை காண்பித்து அந்த பழத்தை புசிக்க வச்சுட்டான். இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளானார்கள் இந்த ஆதாமும் ஏவாளும். அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஆண்டவருடைய கையை பிடிக்க முடியாது, இது செய்யாதீங்க ஆண்டவரே, கொடுக்காதீங்க சொல்ல முடியாது. ஆனா இங்க உள்ளவனை தீட்டுப்படுத்திட்டா கர்த்தர் இப்ப ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். ஆமாவா இல்லையா? ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு கொடுக்கணும்னு இருந்த அல்லது கொடுத்து விட்ட அந்த அதிகாரத்தை திரும்ப பிடுங்கி கொண்டு, திரும்ப பிடுங்கினாரா? நான் சொல்றேன், திரும்ப பிடுங்கலை. அது என்ன ஆயிடுச்சுன்னா சாத்தானுடைய கைக்கு போயிடுச்சு. இயேசு பிசாசுக்கு சில பேர்லாம் கொடுத்தாரு, இங்க சொன்னாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. இப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இயேசுவை உயர்ந்த மலை மேல கொண்டு நிறுத்தி வச்சு லூக்காவில் படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அவன் சொல்றான், இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு, இவைகளெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்கிறேன். என்னுடைய கேள்வி, உனக்கு யார் அப்பா ஒப்பு கொடுத்தா? ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கி பிசாசு கையில கொடுத்து நீ வச்சுக்கன்னு சொன்னாரா? மனுஷன் கையில இருந்துச்சு, ஏமாத்தி நயவஞ்சகமா வாங்கி என்ன பண்ணிட்டான்? அந்த அதிகாரத்தை திருடி கொண்டான். இப்ப ஈஸியா போயிருச்சு அந்த அதிகாரம். அதான் சொன்னேன், பிசாசு ஆண்டவர் தடுக்க முடியாது, ஆனா நம்மை ஆண்டவருக்கு முன்னாடி குற்றவாளிகளா மாத்தி கீழ்ப்படியாதவர்களா மாற்றி என்ன செய்ய முடியும்? அந்த அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடன்படிக்கையையும் குலைத்து போட முடியும். ஆமாவா? நம்மளை வச்சே குலைத்து போடுவான், நம்மளை வச்சே நம்மளை சீரழிப்பான். இது ஒரு வகை, நம்மளை வச்சு நம்முடைய வாழ்க்கையை அழிப்பது, உடன்படிக்கையை குலைத்து போடுவது.
உடன்படிக்கையை பொய்யாக்குவது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. சரி, பிறரை வச்சு எப்படி பண்ணுவான்? பிறரை வச்சு எப்படி பண்ணுவான்? யோசேப்புக்கு 11 சகோதரர்கள், ஒருத்தன் குழந்தை. பாக்கி எத்தனை பேர் இருக்கான்? 10 சகோதரர்கள். இந்த 10 பேரை காட்டிலும் யோசேப் மேல அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கரிசனை, அன்பு, சலுகை அதிகமா இருக்கும். இப்படிதானா? ஸ்தோத்திரம். இப்போ இந்த 10 பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அப்பா இவங்க 10 பேரை காட்டிலும் அதிகமாய் அன்பு செலுத்துவதோ, அதுக்கு அடையாளமா ஒரு அழகான வஸ்திரத்தை பலவரன் அங்கே ஏற்படுத்தி கொடுத்ததோ, இவங்களெல்லாம் ஆடு மேய்க்க விட்டுட்டு இவனை மட்டும் கூடாரத்துல கையிலே வச்சு செல்லமா வேளா வேலைக்கு சாப்பாடு கொடுத்து வச்சதோ பிரச்சனை இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன பிரச்சனை தெரியுமா? யோசேப்பு கண்ட சொப்பனம். யோசேப்பு கண்ட சொப்பனம். யோசேப்பு கண்ட சொப்பனம் எப்படிப்பட்டது? சும்மா சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சத சும்மா சொல்லுங்க. எழுத்துப்படி அப்படியே உங்களுக்கு மொழி நடையில சொல்ல தெரியல பாஸ்டர். அப்படியாக இப்படியாக அப்படி இல்லை, சும்மா சொல்லுங்க. கலவைக்கலாம் இந்த வருது பாருங்க பதில். ஸ்தோத்திரம். எல்லா கதிர்கட்டுகளும் கீழே விழுந்து கிடக்கு. யோசேப்புடைய கதிர்கட்டு மட்டும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வந்து இவனை வணங்கினது. இவங்களால டாலரேட் பண்ணவே முடியல. இவங்களால பொறுத்து கொள்ள முடியல, சகிக்க முடியல. நீ சொத்தை கூட முழுசா எடுத்துக்கோ, ஆனா உன்னை ரொம்ப ஸ்பெஷலான ஆளை காமிச்சிட்டு இருக்காத நீ. அப்படிதானா? நீ என்னமோ ரொம்ப நல்லவன் மாதிரி, நாங்க ரொம்ப மோசமான ஆள் மாதிரி தானப்பா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? காமிச்சிட்டு இருக்கான். அவன் பிடிக்க மாட்டேன், பகைச்சுக்கிட்டே இருக்கான். கவனிங்க, நல்லா வெறுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அப்பா கூப்பிட்டாரு, சாப்பாடுலாம் கையில கொடுத்து, அண்ணன்மார்களை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அனுப்பும்போது எப்படியே தேடி கண்டுபிடிச்சிட்டான். தோத்தான் அப்படிங்கிற இடத்துல போய் கண்டுபிடிச்சிட்டான். இப்ப சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கான். 10 பேருக்கு சாப்பாடை சுமந்துக்கிட்டு. 19ஆம் வசனம். தூரத்துல பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி என்ன பேசிக்கிட்டாங்களா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு என்ன அது வரைக்கும் மண்டையை குடைஞ்சிருக்கு? இவன் கண்ட சொப்பனம். என்னடா சொப்பனத்துல கூட அவன் அறிக்கிட்டு தான் உயர்ந்து நிக்குது. வீட்டுலதான் அப்பா நம்மளை பச்சைமா நடத்துதான்னு பார்த்தா சொப்பனமும் நமக்கு வஞ்சகமா இருக்க இல்ல. இப்ப முடிவெடுக்கிறாங்க. இப்ப அவனுக்கு பேரை மாத்தியாச்சு, ஜோசப். அந்த பேரை மாத்தி என்ன ஆச்சு? இப்ப சொப்பனக்காரன். சொல்லுங்க பார்க்கலாம். சொப்பனக்காரன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டான்பா. இது வரைக்கும் அப்பாவுடைய அரவணைப்பிலே இருந்தான், இப்ப தனியா சிக்கிட்டான். அவனை கொன்று இந்த குழிக்குள்ள அவனை போட்டுருவோம், துஷ்ட மிருகம் அவனை அடிச்சு கொன்றுச்சுன்னு சொல்லிடலாம். கடைசியில பாருங்க, அவனுடைய வாசிங்க சொப்பனங்கள். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அவன் மண்டையை குடைஞ்சிட்டு இருக்கிறது எது சொல்லுங்க? இப்ப சொப்பனம். புரியுதா? இந்த சொப்பனம்ங்கிறது என்ன? ராஜாராணி கதையா? இவன் வாழ்க்கையே தேவன் என்ன செய்ய போகிறார்? இவனை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன? இவனை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற உன்னதமான நோக்கம் என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் சொப்பனம். இப்ப இந்த திட்டத்தை கெடுப்பதற்கு பிசாசு யாரை தூண்டி விடுறான்? சகோதரர்களை தூண்டி விடுறான். நான் சொல்றேன், யோசேப்புக்கு சகோதரர்கள். உங்களுக்கு யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க உயர்வை கெடுக்கிறதுக்கு, உங்க பேரை கெடுக்கிறதுக்கு, உங்களுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிற உயர்வையும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கெடுப்பதற்கு சில மனிதர்கள் போராடி சூழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? ஆனா அல்லேலூயா, வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவன் இங்கே நமக்கு ஒன்று சொல்றாரு.
நான் ஒரு வார்த்தையை அனுப்பியிருக்கிறேன். இந்த வார்த்தை நான் அனுப்பின காரியமாய் செய்து முடிக்காம என்னிடத்துல சொல்லுங்க பார்க்கலாம், வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா. தோற்று போகாது. சொல்லுங்க ஒரு முறை, தோற்று போகாது. ஆமே, நீங்க அப்படி நினைக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? உங்களை குறித்து கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையும், ஆமே, நீங்கள் அழுது புரண்டு தேவ சமூகத்தில் கிடந்த போது உங்களை தேடி வந்து பேசின அந்த வார்த்தை, அல்லேலூயா, வேதத்தை தாகத்தோடு வாசித்த போது ஆண்டவர் குறித்து காண்பித்த அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் ஒரு நாளும் அது தோற்று போகாது. அல்லேலூயா. தோற்று போகாது. தோற்று போகாது. தாமதமாகும் போது மனசு அடிச்சுக்கிடும். யோசேப்புக்கு அது நடந்துச்சு. அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அந்த வசனம் அவனை புடமிட்டது. தூங்க விடல. அப்படிதானா? ஸ்தோத்திரம். உண்மையாவே ஆண்டவர் தான் காமிச்சாரா? அந்த சந்தேகம்லாம் அவனுக்கு வந்திருக்கும். நம்ம உண்மையாவே அது ஆண்டவர் கொடுத்த சொப்பனம் தானா, இல்ல நாமளா நினைச்சிட்டு இருக்கோமா? இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, 13-14 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நிறைவேறுமா? அதெல்லாம் இப்படிதான் இருந்திருக்கும். ஆனால் தோற்று போகாது. அல்லேலூயா. தோற்று போகவே இல்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் இங்கே, என் உடன்படிக்கையை என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம், உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ வந்த சறுக்கல்கள், சரி உங்க பக்கத்துல பிரச்சனை இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தின சேதங்கள், உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தின நஷ்டங்கள் என்னவா இருக்கட்டும், நமக்கு உடன்படிக்கை பண்ணினவர், நம்மோடு கூட பேசினவர், நம்மை தேடி வந்து வார்த்தையை கொடுத்தவர், வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் சொல்றாரு, அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது நிறைவேறும். அது தோற்று போகாது. மனுஷன் முயற்சி பண்ணட்டும், பிசாசு முயற்சி பண்ணட்டும், புரியுதா உங்களுக்கு? தோற்று போகாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. தோற்று போகாது. இரண்டாவது அர்த்தம் கவனிங்க. என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். இரண்டாவது அர்த்தம் என்ன? இப்ப 102ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுங்க. வேதம் கொடுக்கிற இரண்டாவது அர்த்தம் 102ஆம் சங்கீதத்திலே 27ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தா அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. மேல என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க, இந்த பிராக்கெட்ல மேல சொல்லுங்க பார்க்கலாம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். இப்போ இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறத பாருங்க. வியாகுலத்தோட சொல்றான். அவனுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். ஸ்தோத்திரம். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? சரி, அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னா கர்த்தர் என்ன பண்றாராம் பாருங்க. ஆதங்கத்துல எப்படிலாம் வருது பாருங்களேன் பேச்சு, இல்லையா? என்ன சொல்றானா, நீர் மனுஷன் தான் அப்படி பண்றான்னா, எதிரிகள் தான் அப்படி பண்றான்னா, நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும். உங்களுக்கு புரியுதா? இது அப்படியே இருக்கும் தொடர்ந்து. அப்ப இதெல்லாம் வேதனையா வர்ற வார்த்தை.
இப்படி தன்னுடைய வியாகுலத்தையும் தன்னுடைய வேதனைகளையும் தன்னுடைய பிரச்சனைகளையும் சொல்லி கொண்டு வரும்போது ஆண்டவர் அவனுக்குள்ள ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். என்ன நிச்சயத்தை கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 25ஆம் வசனத்தை பாருங்க. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின். கவனிங்க, ரெண்டுத்த சொல்றான். ஃபர்ஸ்ட் எதை சொல்றாரு? வானம். ரெண்டாவது பூமி. அவ்வளவுதான், பூமி. ஓகேவா? என்ன சுருக்கமா சொல்ல வர்றாருன்னா, வானத்தையும் உண்டாக்கினீர், பூமியையும் உண்டாக்கினீர். ஓகேவா? இப்ப 26ஆம் வசனம் என்ன சொல்லுதுங்க? கவனிங்க நல்லா. அவைகள், நல்லா கவனிங்க, வானமும் இருக்கிறது, பூமி சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு நாள் என்ன செய்ய போகுது? அழிந்து போகும். அப்படிதானா? ஸ்தோத்திரம். அழிந்து போகும், அழிந்து போகும். கவனிங்க, நான் எதை உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புறேன், இந்த பூமியும் அழிந்து போகும், வானமும் அழிந்து போகும். இதுக்கு இடையில எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அழிஞ்சு போகும். ஓகேவா? 27ஆம் வசனம். இப்போ வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கு, வானமும் அழியும், பூமியும் அழியும், இதுல இருக்கிற எல்லாம் அழிஞ்சு போகும், என் பிரச்சனைகள் உட்பட. அப்படிதானா? என் போராட்டங்கள் உட்பட, எனக்கு வருகிற தொல்லைகள் உட்பட, எனக்கு வருகிற தீங்குகள் உட்பட எல்லாம் என்ன பண்ணிடும்? அழிஞ்சு போயிடும். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. 80-90 வயசாயிட்டா மனுஷனுக்கு ஆண்டுகள் முடிஞ்சு போயிடுது, காலங்கள் முடிஞ்சு போயிடுது. கவனிங்க, சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வெளிச்சத்தை பாருங்க. இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே நீர் மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறீர், என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறீர். என்னோடு கூட நீர் ஒரு உடன்படிக்கை செய்திருப்பீரானால், ஸ்தோத்திரம், நீர் இருக்கிறீர். நீங்க இருப்பீங்கன்னா நீங்க சொன்ன வார்த்தையும் என் வாழ்க்கையில இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை கொடுக்கிறாரு பாருங்க. வானம் அழிஞ்சு போயிடும், பூமி அழிஞ்சிரும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழிஞ்சு போயிடும். அவர் அழிய மாட்டார்ல, அவருடைய காலங்கள் இருக்கும்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சொல்றாரு, நீரே இருப்பீர். ஆனால் ஆண்டவரே, நீர் என்ன குறித்து சொன்ன வார்த்தைகள், அல்லேலூயா, முடிஞ்சு போகவே போகாது. ஆமென், அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஆமென், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அர்த்தம் என்ன? தோற்று போவதில்லை என்று சொன்னேன். ரெண்டாவது சொல்றேன், முடிந்து போவது இல்லை. அல்லேலூயா. உங்களை குறித்து அவர் என்னெல்லாம் சொன்னாரோ, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவைகள் முடிந்து போவது இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு தலைமுறை நல்லா இருந்திருக்கும், அல்லது ஒரு 4-5 தலைமுறை நல்லா இருந்திருக்கும். பிறகு அந்த ஆசீர்வாதமும் உயர்வும் மேன்மையும் அந்த 4-5 தலைமுறையோட முடிச்சு போயிருக்கும். அதுக்கு அடுத்து உள்ள தலைமுறை பூரா கஷ்டப்பட்டு இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா நீங்க? ஆனா இங்கே கர்த்தருடைய உடன்படிக்கைங்கிறது இருக்கு பாருங்க. ஆமென், அல்லேலூயா. அவர் மாறல. ஆமென், அவருடைய ஆண்டுகள் முடியல. அதனால அவர் சொன்ன வார்த்தையும் முடிஞ்சு போகாது. ஆமாவா இல்லையா? அவர் சொன்ன வார்த்தையும் முடிஞ்சு போகாது. நீங்க நம்புங்க, அதை நீங்க நம்புங்க. ஸ்தோத்திரம். உங்கள் மேல் மனிதர்கள், ஆமென், கோபத்திலேயோ அல்லது ஸ்தோத்திரம் காழ்ப்புணர்ச்சியிலையோ உங்களை மனிதங்க சபிச்சிருக்கலாம். நீ மேன்மை அடைய மாட்டாய், நீலாம் நல்லா இருக்க மாட்டப்பா, நீ உன்னுடைய புத்தி உன்னை நல்லா இருக்க விடாது அப்படின்னு ஸ்தோத்திரம் மனிதர்கள் உங்களை பல விதத்துல தூற்றி இருக்கலாம். நீங்க சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நினைச்சு இப்படிதான் நம்ம வாழ்க்கையோ நீங்க நினைச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். இல்லை, அவர் கொடுத்த உடன்படிக்கை ஒரு காலமும் முடிஞ்சு போகவே போகாது. அல்லேலூயா, முடிந்து போகவே போகாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க நல்லா. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, நான் சீக்கிரமாய் சொல்லி முடிச்சிடுறேன். மார்க்கு சுவிசேஷம், ஆமென், 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 22-23 வசனங்கள்ல ஜெப ஆலய தலைவன், அவன் பேர் யவீரு, அவனுக்கு 12 வயது மகள் உண்டு. ஆனால் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான், மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். வந்தான், இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். அவன் கேட்டான், ஸ்தோத்திரம், அல்லேலூயா,
என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று வேண்டிக் கொண்டான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் அவனோட கூட ஒண்ணுமே பேசாம போயிருப்பாரா? என்ன பேசியிருப்பார் நினைக்கிறீங்க சொல்லுங்க? ஐயா நீங்க வரணும், என் பிள்ளை மேல கையை வைக்கணும், அப்பதான் பிழைப்பா அப்படி சொல்லி இருக்க. இவன் சொல்றான், அவர் என்ன சொல்லி இருக்கணும் சொல்லுங்க? நார்மலா என்ன சொல்லியிருக்கணும்? நான் வரேன்ப்பா, நான் வரேன், உன் பிள்ளை மேல கையை வச்சு நான் சுகத்தை தரேன், உன் பிள்ளை என்னை எழுப்புறேன், உன் பிள்ளை என்ன சாக விட மாட்டேன், இப்படிதானே சொல்லியிருக்கணும். சராசரி அப்படிதான் சொல்லியிருக்கணும். பிறகு விசுவாச வார்த்தைகள் அப்புறம் நான் வரேன் இப்படிதான் சொல்லியிருக்கணும். அதுக்கு நமக்கு எழுதப்படலை, அதான் நடந்திருக்கணும். அந்த கன்வர்சேஷன்ல போறாங்க போனா ஒரு அம்மா இடையில வழியை மறிச்சுட்டான். உங்களுக்கு தெரியும், 12 வருஷமாய் ஒரு பெரிய பிரச்சனை உள்ள ஒரு அம்மா போய் இயேசுவின் வஸ்திர தொங்கலை ஓரத்தை தொட்டான், விடுதலை ஆயிடுச்சு. இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார்? இதெல்லாம் நல்ல ஒரு வசனம், நான் உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு மட்டும் வந்துறேன். என்னை தொட்டது யார்? என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? தொட்டது யாருன்னு இவருக்கு தெரியுமா தெரியாதா? அண்ட சராசரத்தை ஞானத்தின் ஊற்றுப்பா அவரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகலத்தை ஞானமாய் உண்டாக்கினார், வானங்களை. அவருக்கு தெரியும் அந்த அம்மா வெளியே கொண்டு வரணும், அவரோட விசுவாசத்தை உலகத்துக்கு மாதிரியா காட்டணும். அதுதான் விஷயம். இப்ப யோசித்து பாருங்களேன், ஒருத்தன் அவசரத்தோட நிக்கிறான், ஆனா இயேசு ரொம்ப 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 கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு இந்த சிச்சுவேஷனை. அப்படியாம்மா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? இப்படிதான் போயிருந்திருக்கும். பைபிள் ரொம்ப நீட்டா எழுதியிருக்கு. இப்ப பரவாயில்லையா, கவலைப்படாத, பாருப்பா இந்த அம்மாவுக்கு எவ்வளவு விசுவாசத்தை பாருப்பா, இப்பெல்லாம் பேசி போயிட்டு இருக்கு. ஒருத்தன் பதட்டத்தோட நிக்கிறான். இயேசு கண்டுக்காது போல இருக்காரு. அப்படியே 35வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, வீட்டுல இருந்து கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, வந்து சொன்னாங்க, அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து என்ன சொன்னாங்க? உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறா? என்னன்னா, இன்னும் எதுக்கு நீ அவரை நம்பிட்டு இருக்கா? இன்னும் எதுக்கு அவர் மேல நீ நம்பிக்கை வச்சிட்டு இருக்கா? நீ இனி அவர் உனக்கு என்ன செய்வாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா? நீ இல்ல என்ன செய்ய முடியும் நினைச்சுக்கிட்டு இருக்க? இது இப்படிதான் போயிருக்கணும். இது வரைக்கும் இயேசு இவனை கண்டுக்காம மாதிரியே இருக்காரு. அங்க ஒரு அம்மாட்ட பேசிக்கிட்டு, சீசர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த வசனத்தை போடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே எங்க இருந்து கேட்கிறாரு? தூரமா, கொஞ்சம் தூரமா. புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஏற்கனவே கூட்ட நெரிசல், அவன் கொஞ்சம் ஒண்டி ஒதுங்கி நிக்கிறான். இப்ப என்ன ஆகுமோ, எப்படியா இந்த கூட்டத்தை கிளியர் பண்ணி ஏசப்பாவை கூட்டு போய் என்ன பண்ணிடணும், சுகத்தை பெற்றணும். தூரமா நிக்கிறான், சுத்தி ஜனங்களுடைய சத்தம் கேட்குது. இதுக்கு மத்தியில அவன் காதுல ரொம்ப சீக்கிரட்டா பேசினான் பாருங்க, அது விழுந்துருச்சு இவருக்கு. காதை உண்டாக்கினவர் கேளாரோ இல்ல? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப சொல்றாரு, இதுவரைக்கும் இவனை கண்டுக்காது போலவே இருந்தவர், இதுவரைக்கும் இவனை ஏறிட்டு கூட பார்க்காதது போல் நடந்து கொண்டவர், இப்ப சொல்லுகிறார், பயப்படாதே, சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவனாயிரு. அர்த்தம் என்ன? உலகம் உன் காதுல ஒண்ணு சொல்லிட்டு இருக்குப்பா, வந்துப்ப உலகம் உன் காதுல ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு, அதை பெருசா எடுத்துக்கிடாத, தேவனிடத்தில் விசுவாசம் ஆயிரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? உனக்கு கர்த்தர் என்ன செய்வேன்னு சொன்னாரோ அது மேல நீ நம்பிக்கையாரு. கர்த்தர் உனக்கு எதை செய்வேன்னு சொன்னாரோ, என்ன உடன்படிக்கை பண்ணாரோ, என்ன பிராமிஸ் பண்ணாரோ அதை செய்வார். நீ அதுல மாத்திரம் என்ன பண்ண? நம்பிக்கையாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆமென், ஸ்தோத்திரம். உங்களை குறித்து உலகம் சொல்ற விஷயங்கள் நிறைய இருக்கலாம், இப்படிதானா? ஸ்தோத்திரம். அதை நீங்க பெருசா எடுத்துக்கிறாங்க. உங்களுடைய செயல்களை பார்த்து, உங்களுடைய உடைய நடையை பார்த்து, உங்களுடைய பேச்சை பார்த்து, உங்க ஹெல்த் கண்டிஷனை பார்த்து, உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து உலகம் ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, உன் கூட பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை மட்டும் நினைச்சுக்கோனே.
உன்னை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளும் இருக்கும், உன்னை வஞ்சிக்கிற வார்த்தைகளும் இருக்கும், உன்னை ஏமாத்துற வார்த்தைகளும் இருக்கும், உன்னை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளும் இருக்கும். மனுஷர்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா உடன்படிக்கையின் வார்த்தை ஒன்று இருக்குது. உடன்படிக்கையின் வார்த்தை இருக்கிறது. அது எதுவோ அது மேல நம்பிக்கை. அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் நிறைய சொல்லலாம், அவ்வளவுதான், இனி முடியாது, வாய்ப்பு இல்லை, வயசு கடந்துருச்சு, நாட்கள் கடந்துருச்சு. கவலைப்படாதுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகள் உடன்படிக்கை எப்படி தோற்று போகாதோ அதே போல் முடிந்தும் போகாது. அல்லேலூயா, முடிந்தும் போகாது. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு முடிந்தும் போகாது, அது நிறைவேறும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிரை தோன்ற பண்ணுகிறவர் அவர். மரமெல்லாம் வெட்டப்பட்டுருச்சு, கிளைகள் எல்லாம் வெட்டப்பட்டுருச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படிதான் கர்த்தர் செய்வார் உங்க வாழ்க்கையில. தைரியமா இருங்க. ஜூலை மாதத்தில் அதை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். அப்படிப்பட்ட செய்திகளை கேட்க கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். தாவீது அப்சலோமுக்கு பயந்து தேசத்தை விட்டு ஓடுகிறான். தேசத்தை விட்டு ஓடுகிறான். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். 15ஆம் அதிகாரத்தில் தேசத்தை விட்டு ஓடுறான். இப்ப சாதோக்கு என்கிற ஆசாரியன் தாவீது கிட்ட நீங்க நல்ல அரசியலை கத்துக்கலாம். 2 பேரை வச்சிருப்பான். எல்லாருக்கும் 2 பேரை வச்சிருப்பான். ஆசாரியனா 2 பேரை வச்சிருப்பான். ஒருத்தன் சாதோக்கு, இன்னொருத்தன் அபியத்தா. தீர்க்கதரிசியா 2 பேரை வச்சுப்பான். நாத்தான், காத். சேனாதிபதிகளா 3 பேர் இருப்பாங்க. யோவா, அபிசாய், ஈத்தாய். இது இல்லாம 30 பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய படிக்கலாம். தாவீது கிட்ட 2 பேரை வச்சிருப்பான், 3 பேரை வச்சிருப்பான். ஒருத்தன் நம்மளை கைவிட்டாலும் இன்னொருத்தன் என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். பார்த்துப்பா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தெரியாது நமக்கு. இப்ப சாதோக்குங்கிற ஆசாரியன் பார்த்தான். தாவீதை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். தாவீது சோறு தண்ணி கூட எல்லாம் மறந்துடுவாங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி இல்லாம இருக்க முடியாது அவனால. சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துருவான். புரியுதா? அவன் ஆசரிப்பு கூடாரம், கர்த்தருக்கென்று அவன் போட்ட கூடாரம், கர்த்தரோட உடன்படிக்கை, அதை அவனால இருக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்ட சாதோக்கு 24வது வசனத்துல ஒரு முடிவுக்கு வந்துட்டான். தாவீது தப்பிச்சு ஓடுறாரு. இனிமே திரும்பிலாம் வர முடியாது. இனி திரும்பிலாம் வர முடியாது. அவ்வளவுதான். அவர் சாப்டர் முடிஞ்சது. எருசலேமுக்கு அவருக்கும் ஒரு தொடர்பு விட்டு போச்சு. அவ்வளவுதான். ஒரு முடிவுக்கு வந்துட்டான். யாரு? சாதோக்குங்கிற ஒரு ஆசாரியன். இதுதான் உலகம், இதுதான் உலகம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அவன் ஒரு முடிவுக்கு வந்துருவான். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில சூழ்நிலைகளை பார்த்து அவங்க ஒரு கணக்குக்கு வந்துருவாங்க. உங்களுக்கு இவ்வளவுதாங்க, இதுக்கு மேல இந்த வெற்றிகளுக்குள்ள அவங்க போக முடியாது, இதுக்கு மேல அவங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது, இவ்வளோ நடந்த பிறகுமா அந்த குடும்பம் வந்துருக்கு, இனிமேல் தலை தூக்கி நிற்கும். இப்படி உங்க சூழ்நிலைகளை பார்த்து உலகம் நிறைய வைத்திருக்கிற புரிதல். இதெல்லாம் தாவீதுக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு. 25ஆம் வசனத்துல இந்த வசனம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2 சாமுவேல் 15:25. கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அங்க என்ன சொன்னார் பாருங்க. அங்க நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு, சொல்லுங்க பார்க்கலாம், என்னை திரும்ப வர பண்ணுவார். என்னை திரும்ப வர பண்ணுவார். என்ன ஒரு விசுவாசம் இல்ல, என்ன ஒரு நம்பிக்கை. சொல்றேன், வாழ்க்கையில அனைத்தும் போனது போல தாவீதுக்கு அப்படிதான் எல்லாம் போச்சு. அரண்மனை போச்சு, சிங்காசனம் போச்சு, ஆளுக போயிடுச்சு, தேசம் போயிடுச்சு, மக்கள் போயிட்டாங்க, ராணுவம் போயிடுச்சு, கூடவே இருந்த அகித்தோப்பேலும் போய் சேர்ந்துட்டான். நண்பர்களா இருக்க வேண்டியவர்கள் எதிரிகளா மாறி போயிட்டாங்க. எல்லாம் கையை விட்டு போச்சு. தாவீது தனிச்சு நிக்கிறான். கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ஆனாலும்
எல்லாவற்றையும் இழந்த நிற்கதியாய் நிற்கிறான். இதுக்கு மத்தியில அவனுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? என்னை என் தேவன் திரும்ப இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த ஸ்தானத்துக்கு என்னை கொண்டு வருவார். இந்த பழைய நிலைக்கு என்னை கொண்டு வருவார். அந்த அந்தஸ்துக்கு என்னை கொண்டு வருவார். அந்த அதிகாரத்துக்கு என்னை கொண்டு வருவார். அந்த மேன்மைக்கு என்னை கொண்டு வருவார். அல்லேலூயா. உலகம் நினைக்கிறபடியெல்லாம் கர்த்தர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். என் பக்கத்து வீட்டுக்காரன் நினைக்கிறது போலலாம் கர்த்தர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். என் கூட வேலை செய்கிற ஆட்கள் நினைக்கிறபடி எல்லாம் கர்த்தர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும், தோற்று போவதில்லை. இரண்டாவது, முடிந்து போவதில்லை. மூன்றாவது சொல்றேன், கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். கைவிடப்படுவதில்லை. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அதுக்கு மேலே சில வசனங்கள் இருக்கிறது. நான் சீக்கிரமா உங்களுக்கு அதை சொல்லி கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மூன்றாவது காரியம் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைவிடப்படுவதில்லை. இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ரூத் மோவாப் தேசத்திலிருந்து வந்தவன். மோவாப் தேசத்திலிருந்து வந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச காலம் இருந்தா மாமி கூட. இந்த அம்மா ஆரம்பத்துல வராதீங்கன்னு சொன்னவா 3ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கும், என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு நன்மையானதை தேடாதிருப்பேனோ அப்படி சொல்லி போவாஸ் கூட ஒரு கான்டாக்ட் ஏற்படுத்துறான். நல்ல கவனிங்க. இப்ப போவாஸ் இந்த ரூத்தை மீட்டுக்கொள்ள விருப்பம். நல்ல கவனிங்க. இந்த போவாஸ் இந்த ரூத்தை மீட்டுக் கொள்வதற்கு அவன் ஸ்தோத்திரம் ஆத்ம ரீதியா விரும்புகிறான். ஏன்னா அவளுடைய ஸ்தோத்திரம் மேல் மாம்ச இச்சையில கிடையாது. அவள் தன் மாமிக்கும் குடும்பத்துக்கும் அவள் எல்லாத்தையும் விட்டு வந்த நல்ல கிரியைகளை, அதான் 2ஆம் அதிகாரத்துல சொல்றான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் தருவாராக மெச்சு கொள்றான். 3ஆவது அதிகாரத்திலுமே சொல்றான், நீ வாலிபர்கள் பின்னே போகல, அதனால உன்னுடைய சார்ந்த குணம், உன்னுடைய நல்ல குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா பிரச்சனை என்ன? முந்தின சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கிறான். அவன்தான் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவன்தான் உன்னை ஆதரிக்க வேண்டும், அவன்தான் உன்னை சேர்த்து கொள்ள வேண்டும். போவாஸ் போய் பட்டணத்து மக்கள்கிட்ட சொன்னா, இப்போ 4ஆவது அதிகாரத்துல இந்த ஸ்தோத்திரம், இந்த வழக்கு அல்லது இந்த 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 செயல்கள் அங்க நடக்குது. அந்த முந்தின சுதந்திரவாளி போகிறான். எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும் போது ஸ்தோத்திரம் அவனை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, நகோமி தன்னுடைய காணி ஆட்சிகளை எல்லாம் விற்க விரும்புகிறாள். தன்னுடைய காணி ஆட்சிகள் எல்லாம் விற்க விரும்புகிறான். அதனால நீ அதை வாங்கி கொள்ளுகிறாயா, நீ மீட்டுக் கொள்ளுகிறாயா? அவனுக்கு பயங்கர சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். 4ஆவது வசனத்துல படிச்சீங்கன்னா, ஓகே நான் மீட்டுக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிற சொல்றான். இப்ப 5ஆம் வசனத்துல மூப்பர்கள் இன்னொரு காரியத்தை சொல்றாங்க. நீ அதை மீட்டுக் கொள்ளும் நாளிலே, வசனத்தை ஃபாலோ பண்ணீங்களா? எனக்கு வாசிக்கிறீங்களா? அதை 4:5 கவனிங்க. அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலை நிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது. 4ஆவது வசனத்தில் என்ன சொன்னா? வாங்கிக்கிறேன்னா. 5ஆவது வசனத்தில் இப்படி ஒரு சொல்லி இப்படி ஒரு விஷயம் வந்த பிறகு 6ஆவது வசனத்தில் என்ன சொல்றான் தெரியுமா? நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை, சொல்லுங்க, மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். சொல்லிட்டு என்ன செய்தானா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 8ஆம் வசனத்துல கீழே தன் பாதரட்சையை கழற்றி போட்டான். தன் பாதரட்சையை கழற்றி போட்டான். இப்போ இது என்னங்கிறது நமக்கு புரியல. அதுதான் 7ஆம் வசனம் நமக்கு சொல்ற பதில். அன்னைக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது.
இப்போ நான் மீட்க வேண்டியதை என்னால மீட்க விருப்பம் இல்லை அப்படின்னு என்னுடைய ஓனர்ஷிப்பை சட்ட ரீதியா என்ன பண்றேன், இன்னொரு ஆளுக்கு நான் கடத்துறேன். நான் செய்ய வேண்டியதை இன்னொரு ஆளை செய்ய வைக்கிறதுக்கு நான் உரிமை கொடுக்குறேன். அதுக்கு என்ன முறை? என்னுடைய பாதரட்சியை கழற்றி போட்டேன் அப்படின்னா ஸ்தோத்திரம், இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்லை, அந்த உரிமையை நீயே எடுத்துக்கொள் என்பது போல அன்னைக்கு இருந்த முறை. விஷயத்துக்கு வந்துடுறேன். முந்தின சுதந்திரவாளி ஏற்றுக்கொள்வான் என்றுதான் ரூத் நின்று கொண்டிருக்கிறார். இப்போ எல்லாருக்கும் முன்பாக அந்த முந்தின சுதந்திரவாளி ரூத்தை கைவிடுகிறான். நான் மீட்டுக் கொள்ள மாட்டேன், என் சுதந்திரத்தை கெடுத்துக்கிட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது. அதை நான் என்ன பண்ண மாட்டேன், மீட்டுக் கொள்ள மாட்டேன். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று பாதரட்சியை கழற்றி போட்ட போது நிற்கதியாய் நின்ற ரூத்தை நீ மீட்டுக் கொள்ளாவிட்டா பரவாயில்ல, இந்த சூழ்நிலையில அவளை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி இவன் அவளை தன் வாழ்க்கையில சேர்த்து கொண்டான். அல்லேலூயா. நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்றேன். நியாயப்பிரமாணம் இதைத்தான் பண்ணிச்சு நம்ம வாழ்க்கையில. நியாயப்பிரமாணம் அது இருந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இல்லை, அது இருந்த தகுதிக்கு அது எதிர்பார்த்த தகுதி நம்மகிட்ட இல்லை. அதுதான் கலாத்தியர் புஸ்தகத்துல தியானிச்சோம். நம்ம இல்லை, அதோடைய தகுதிக்கு நாம் சமமா இல்லாததுனால நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது நமக்கு எந்த ரட்சிப்பையும் கொடுக்கல, எந்த பாவ மன்னிப்பையும் கொடுக்கல, எந்த இரக்கத்தையும் நம்ம மேல செலுத்தல. கைவிடப்பட்டு நிற்கதியாய் நின்ற போது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல, அல்லேலூயா, நியாயப்பிரமாணம் கைவிட்ட போது ஸ்தோத்திரம், கிருபையின் பிரமாணமாய் வந்த இயேசு நம்ம கையை பிடித்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த நியாயப்பிரமாணம் ஒன்றை மறந்து போனாலும், அந்த நியாயப்பிரமாணம் ஒன்றை கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன். அல்லேலூயா, நான் கைவிட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் சொல்றேன், எழுத்தின்படியே சொல்றேன், எழுத்தின்படியே உங்களுக்கு இறங்க வேண்டியவர்கள் இறங்காம போகலாம், நியாயமாய் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவைகளை கொடுக்காம போகலாம், சட்டப்படி உங்களுக்கு சேர வேண்டியதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கலாம். ஆதரிக்க வேண்டியவர்கள், அன்பு செலுத்த வேண்டியவர்கள், ஸ்தோத்திரம், நீ வேண்டாம் என்று உங்களை புறக்கணிச்சு தள்ளலாம். நான் சொல்றேன், அல்லேலூயா, அப்படிப்பட்ட எந்த நபரையும் இயேசு கை விட்டதாகவே எந்த சரித்திரத்திலையும் வாசிக்க முடியாது. அல்லேலூயா. அது வேத சரித்திரமா இருக்கட்டும், உலக சரித்திரமா இருக்கட்டும், சபை சரித்திரம், எந்த சரித்திரத்திலையும் ஒருவனும் தேவனால் கைவிடப்படவில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். ஸ்தோத்திரம். ஆமென். அது தோற்று போவதில்லை, முடிந்து போவதில்லை. மூணாவது, கைவிடப்படுவது இல்லை. அல்லேலூயா. கைவிட மாட்டார் இயேசு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் கைவிடலாம், உங்க பெற்றோர்கள் கைவிடலாம், உங்களை நேசிக்க வேண்டியவர்கள், ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டியவர்கள், உங்களுக்கு துணையாய் நிற்க வேண்டியவர்கள் உங்களை விட்டு தூர நிற்கலாம். ஆனால் இயேசு ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். நிற்கதியாய் நாம் நின்றோம் ஆனால் அவர் உடனே வந்து நம்முடைய கையை பிடித்து தூக்குவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அன்றைக்கு கடலிலே ஆமென் எந்த உதவியும் இல்லாமல், எந்த நாதியும் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருந்த போது இயேசு அந்த ராத்திரியிலே அவர்களை தூக்கி எடுப்பதற்கு கடலின் மேல் நடந்து வந்தாரே, அந்த நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்கலாம்.